ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கனிமொழி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சுட்டு இவங்க இபியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்களுடைய கணவர் இவங்க ஜாபில் இருக்கிறப்பயே தவறிட்டதுனால அந்த ஜாபை இவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க திருநெல்வேலியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5-6 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் வசதி இல்லைனாலாம் கூட போதுங்க, நல்ல குணமாக இருக்கணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும், அதாவது தன்னை போலவே பிஇ எம்இ இந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு வேலை இல்லைனாலும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ணி தரோம், என்னோட நல்லபடியாக இருந்தால் மட்டும் போதும், எங்களோட ஃபேமிலிக்கு, அதாவது இவங்க வீட்டில் பையன் இல்லைங்க, அதனால் ஒரு பையனாக இருந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும் அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்க 5ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. பெயிண்ட் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. 2 பேத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய கணவர் தவறி 6 வருடம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தை, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையங்க. அந்த 2 குழந்தைங்களும் இவங்க தான் வச்சு வளர்த்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் தவறிட்டாங்க. அம்மா மட்டும் இருக்கிறதுனால இப்போ வீட்டோட மணமகனாக வேணும். அப்படி இல்லைன்னா அவங்க அம்மாவையும் இவங்களோட கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய படிக்கலனாலும் பரவாயில்லைங்க, வேலை இல்லைனாலும் ஓகே, என்னோடய இந்த பெயிண்ட் கடையை பார்த்துக்கிட்டாவே போதும் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பதிவுகள் போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.